அதனை வழங்குமாறு நமது பீடாதிபதி பேராசிரியர் கலாநிதி ஃபாசில் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்களுடைய அன்புக்குரிய உதவி உரையாளர் தமிழ் துறையினை சேர்ந்தவர். அவருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டவனாக, உண்மையில் இந்த அன்பான காலை பொழுதினில் எங்கள் அனைவரின் மீதும் எங்களை படைத்தவனுடைய அருட்கடாட்சம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனைகளோடு எங்களோடு இன்று இணைந்திருக்கிற 790 மாணவர்கள் இன்று புதிதாக எங்களுடைய வெளிவாரி கற்கைகள் நிலையத்தின் ஊடாக கலைப்பீடத்தினுடைய BA பட்டத்தினை பெற்றுக்கொள்வதற்காக இன்று திசைமுகப்படுத்தலுக்கு இணைந்திருக்கிற 790 மாணவர்களையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டவனாக இன்றைய இந்த மகிழ்ச்சிகரமான முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிங்கப்பெண், முன்னுதாரணமாக இலங்கை முஸ்லிம் சமூகத்திலே பெண்கள் சார்பிலே ஒரு முன்னுதாரணமாக பேசப்படக்கூடிய பேராசிரியர் கலாநிதி திருமதி FHA ரவுஃப் அவர்களே. அவர் எங்களுடைய CDPL நிறுவனத்தினுடைய பிரதான தலைமை அதிகாரியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக, இடர்காலமாக இருந்தாலும் கூட இந்த இக்கட்டான காலப்பகுதியில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினை பொறுப்படுத்தி தன்னுடைய தலைமைத்துவத்தின் கீழ் வழிநடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய உபவேந்தர் கலாநிதி UL அப்துல் மஜீத் அவர்களே, மற்றும் எங்களோடு இன்றைய காலை வேளையில் இணைந்திருக்கக்கூடிய கலை கலாச்சார பீடத்தினுடைய வெளிவாரி கற்கைகளுக்கான, குறிப்பாக BA கற்கைகளுக்கான போர்ட் ஆஃப் ஸ்டடியினுடைய சேர்மன் பேராசிரியர் மாஹிர் அவர்களே, மற்றும் போர்ட் ஆஃப் ஸ்டடியினுடைய மெம்பர்களே, அதிலும் குறிப்பாக எங்களோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய எங்களின் செமினார்களுக்கான இணைப்பாளராக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கலாநிதி திருமதி மற்றும் இந்த பல்கலைக்கழகத்தின் உதாரணமாக கூறக்கூடிய முஸ்லிம் பெண்மணியாக இருக்கிற திருமதி சஃபீனா MGH ஹசன் அவர்களே, மேலும் எங்களுடைய வள நிகழ்வுகளுக்காக இணைப்பாளராக கடமை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் MAC சுலைஹா பீவி மற்றும் ஒரு சிறப்பான கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற முன்னுதாரணமான ஒரு பெண்ணாக அவரும் காணப்படுகிறார். மற்றும் ஒரு வளர்ந்து வருகிற எங்களுடைய இளம் துறை தலைவி, பரீட்சைகளுக்கான இணைப்பாளராக இருக்கிற டாக்டர் MIM கரீமா அவர்களே, மற்றும் BA கோர்ஸினுடைய இணைப்பாளராக இருக்கிற கலாநிதி K கணேசராஜ் அவர்களே, எங்கள் அனைவருக்கும் நிர்வாக ரீதியான உதவியை செய்து இந்த நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்குரிய சகல வழிகளிலும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய மிஸ்டர் சிவகுமார், டிப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் CDPL அவர்களே, அதே நேரத்திலே நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு உதவியாளர், எங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியை சேர்ந்த ஹஸ்மி என்ற உத்தியோகத்தர் தான் எங்களுடைய இந்த நிகழ்நிலைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி தருபவர். அவரையும் விழித்தவனாக, எங்களுடைய அறிவிப்பாளரையும் விழித்தவனாக, அனைத்து CDPLின் கீழே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இதனை நடாத்த வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற அனைத்து ஊழியர்களையும், எங்களுடைய மாணவர்களையும் பெற்றோர்களையும் அன்போடு விழித்து வரவேற்றவனாக, உங்களை எனக்கு தந்திருக்கிற கடமை 15 நிமிடத்துக்குள்ளே இந்த உரையினை நான் முடித்துக் கொள்ள வேண்டும் அல்லது விரிவுரையினை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஏலவே நான் 3 நிமிடங்களை கடந்து விட்டேன். கிட்டத்தட்ட எதிர்வருகிற 10 நிமிடங்களுக்குள்ளே எனக்கு தந்த பணியினை நான் நிறைவேற்றி விட்டு உங்களுடைய அடுத்த புரோகிராமுக்கு உங்களை கொண்டு செல்லலாம், எங்களுடைய முக்கிய உரையாகி உபவேந்தரின் உரைக்கு உங்களை கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த இலங்கையினுடைய கல்வி நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து பார்க்கிற போதும், சர்வதேச ரீதியாக இடம்பெற்று வருகிற கல்வி நடவடிக்கைகளை எடுத்து பார்க்கிற போதும், குறிப்பாக 70களிலே வெளியிடப்பட்ட முக்கியமான நூலாகிய தி ஸ்கூலிங் சொசைட்டி என்று சொல்லுகிற பாடசாலையில் அல்லது பாடசாலை இல்லாத சமூக கட்டமைப்பினூடாக ஒரு அறிவு உடைமை ரீதியான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட அந்த நூலை தொடர்ந்து உலகத்தின் பல பாகங்களிலும் நேரடியாக பல்கலைக்கழகத்துக்குள்ளே இணைவதிலும் பார்க்க, தொலைக்கல்வியினூடாக அல்லது திறந்த பல்கலைக்கழகத்தினூடாக அல்லது இப்படியான CDPL போன்ற நிறுவனங்களின் ஊடாக வெளிவாரிப்பட்ட படிப்பினூடாக மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது உலகத்தில் மேலெழுந்து வருகிற சூழ்நிலையில்தான் அண்மை காலகட்டத்திலே மிக முக்கியமான ஒரு மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 19 தொடர்ந்து உருவாக வந்த 20 COVID-19 அதனுடைய தாக்கம்
உலகத்திலே வந்து பெச்சலர் என்று சொல்லுகிற பட்ட படிப்பு என்பது மாத்திரமல்ல, பட்ட பின்படிப்பு, எம்ஃபில், பிஎச்டி கூட இந்த நிகழ்நிலையின் ஊடாக இன்று மாணவர்களுக்கு அறிவினை வழங்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சூழ்நிலையானது எங்களை சூழ்ந்து கொண்டு அது மிக வேகமாக எழுச்சி பெற்று வருகிற சூழ்நிலையில்தான் நாங்கள் இந்த சிடிபிஎல்லின் ஊடாக மாணவர்களுக்கு இந்த நவீன கல்வி முறையின் ஊடாக நாங்கள் உங்களை இணைத்து கொண்ட அடிப்படையிலே இந்த பிஏ நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக உங்களுக்கு கல்வியினை புகட்டுவதற்கு நாங்கள் முனைந்திருக்கிறோம். நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், இது முழுக்க முழுக்க உள்வாரி மாணவர்கள் என்ற அடிப்படையில் இல்லாமல் வெளிவாரி மாணவர்களை இணைத்து கொண்ட ஒரு செயற்பாட்டினை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய இந்த சிடிபிஎல் நிறுவனம் குறிப்பாக இந்த கற்கை நெறியினை கலை கலாச்சார பீடத்தின் ஊடாக இடம்பெற செய்திருக்கிறது. நீங்கள் ஏன் கலை கலாச்சார பீடத்தின் ஊடாக சிடிபிஎல்லின் மூலம் இந்த பிஏ கற்கை நெறியினை பெற வேண்டும் என்பதற்கு சில விவாதங்கள் இருக்கின்றன. தேசிய பரப்பிலே உங்களுக்கு தெரியும், வடகிழக்கிலே காணப்படுகிற 3 பிரதானமான பல்கலைக்கழகங்களும் ஒரு கேம்பஸும் என்று சொல்லப்படுவன இருக்கின்றன. இந்த 3 பிரதானமான பல்கலைக்கழகங்களுக்குள்ளே உள்வாரியாக மாணவர்களை உள்நுழைய செய்வதிலே சட்ஸ்கோரிலே 3 விட அதிகமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு பீடமாக, கலைப்பீடமாக 3 இந்த பிராந்தியத்தின் தென்கிழக்கு, கிழக்கு, யாழ்ப்பாணம், இந்த 3 பல்கலைக்கழகங்களையும் ஒப்பிட்டு நோக்குகிற போது கலைப்பீடத்தினுடைய உள்வாரி மாணவனாக நுழைவதற்கு ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ குறைந்தது 3 என்று சொல்லுகிற 3க்கு மேற்பட்ட சட்ஸ்கோர் இருக்க வேண்டும். நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், எந்த இடத்திலேயே எங்களுடைய சிடிபிஎல்னுடைய டிரெக்டர் நிறுத்தி வைத்தார்களோ, அதாவது அவர்கள் சொன்னார்கள் மாணவர்களினுடைய நுழைவு மிக முக்கியம் என்று சொன்னார்கள். ஆனால் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் உள்வாரிக்கும் வெளிவாரிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நின்று நாங்கள் பார்க்கிற போது, அன்புக்குரிய மாணவர்களே, உள்வாரி மாணவனாக ஒருவன் வடகிழக்கில் இருக்கிற ஏனைய பல்கலைக்கழகங்களோடு ஒப்பிடுகிற போது 3க்கு மேற்பட்ட அல்லது அதிகூடிய ஜிபிஏ ஆர்ட்ஸ் துறையிலே, கலைத்துறையிலே, ஏஎல்லிலே கலைத்துறையில் படித்த மாணவர்கள் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்துக்கு அனுமதியினை பெற முடியும். எனவே நீங்கள் வெளிவாரியாக இருந்து கொண்டு அந்த அனுமதியினை பெற வருகிற போது வடகிழக்கு பிராந்தியத்தின் மிக உயர்ந்த சட்ஸ்கோரை கொண்டு மாணவர்களை அனுமதிக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே நீங்கள் வெளிவாரியாக நுழைகிறீர்கள் என்ற பெருமையினை உங்களுக்கு படைத்தவன் தந்திருக்கிறான். அந்த பெருமையினை நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பெற்றுக்கொள்ள வருகிறது என்பது முதலாவது செய்தியாகும். இரண்டாவது விடயம் என்னவென்றால், நீங்கள் இந்த கலைத்துறையினூடாக, சிடிபிஎல் நிறுவனத்தின் கலைத்துறையினூடாக இந்த கற்கை நெறியினை பெற்றுக்கொள்வதில் இருக்கிற மற்றும் ஒரு சிறப்பு, இலங்கையில் காணப்பட வருகிற 17 பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்களுக்குள்ளே, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் வருகிற இந்த நிறுவனங்களுக்குள்ளே 15 பல்கலைக்கழகங்களிலே மனிதத்துவம், சமூக விஞ்ஞானங்கள் துறை சார்ந்த கற்கை நெறிகள், இந்த கலை சார்ந்த கற்கை நெறிகள் காணப்பட வருகின்றன. 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையினுடைய இந்த 15 பல்கலைக்கழகங்களிலும் காணப்படுகிற கலைத்துறை சார்ந்த பல்வேறுபட்ட ஃபெக்கல்டிகளிலே தலைநகரத்தை அண்மித்து இருக்கிற ஜெயபுர பல்கலைக்கழக, ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியிலும், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்திலும், அங்கிருக்கிற ஜெயவர்தனபுரவிலே இருக்கிற சமூக விஞ்ஞானங்கள் துறை சார்ந்த பீடத்திலும் இருந்து மாத்திரம்தான் ஐடி என்று சொல்லுகிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினை கற்பிக்கக்கூடிய தனித்துறைகள் இந்த 2 பல்கலைக்கழகங்களில் மாத்திரம்தான் 2023 வரையும் இலங்கையில் இருந்திருக்கின்றன. இந்த 23ஐ தொடர்ந்து வந்த காலகட்டத்தில் தான் இலங்கையினுடைய கலைத்துறை மாணவர்களுடைய இந்த தொழில்நுட்ப ஐடி துறை சார்ந்த அறிவை விருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இலங்கையின் கல்வி அமைச்சும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் ஒன்றிணைந்து உலக வங்கியிடமிருந்து நிதியினை பெற்று ஏனைய பல்கலைக்கழகங்களில் காணப்படுகிற 13 பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்ற பீடங்களுக்கும் இந்த ஐடி தனித்துறையாக வழங்கி இருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த கலைத்துறையினை ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் என்று இன்று உலகம் வேண்டி நிற்கிற ஒரு பல்வகமை சார்ந்த அறிவினை மாணவர்களுக்கு புகட்டி தொழிற்சந்தைக்கு ஏற்றவாறு அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்கின்ற விவகாரத்தில் இலங்கையில் பேசுபொருளாக
தேசிய ரீதியில் முக்கியத்துவம் பெற்ற 2 பல்கலைக்கழகங்களுள் ஒன்றாக 2003 வரை காணப்பட்ட தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்துக்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கிற மற்றொரு மிக முக்கியமான வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். கடந்த காலகட்டங்களிலே எங்களுடைய CDPL நிறுவனத்தினால் BA பட்டத்தினை வழங்குகிற போது சில விடயங்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக நாங்கள் முந்தி பிந்தி சில விடயங்களை நடாத்தி இருக்கிறோம் என்பதனை, அந்த விமர்சனத்தினை நாங்கள் வாஞ்சையோடு முழுக்க ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த CDPL நிறுவனத்தை தற்போது பொறுப்படுத்தியிருக்கிற நிர்வாகமும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை நிர்வாகிகளினுடைய அதிகரித்த அக்கறையும் டிரெக்டரினுடைய முழு ஈடுபாடும் ஏனைய உத்தியோகத்தர்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுடைய பீடம் இதற்கு பின்னால் இருக்கிற காரணத்தினாலும் நாங்கள் அண்மை காலகட்டத்திலே எல்லா பல்கலைக்கழகங்களோடும் ஒப்பிடுகிற போது மிக வேகமாக இந்த கற்கை நெறியினை கொண்டு நடாத்துகிறோம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, அந்த அடிப்படையிலும் நாங்கள் இப்போது உங்களுடைய கல்வி நெறியினை கிட்டத்தட்ட எங்களுடைய இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸுடைய கல்வி முடிவடைகிற போது உங்களையும் அதே உங்களுடைய பெச்சிலே இருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கிற இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸோட காலம் முடிவடைகின்ற அடுத்த கட்டத்திலே உங்களையும் நாங்கள் பட்டதாரிகளாக மாற்றுவதற்குரிய முழு முயற்சியினை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இலங்கையின் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒரு சூழலியல் ரீதியான இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்படுகிற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட ஒரு ரம்மியமான அழகான என்வாயன்மெண்ட் ஒன்றை அடிப்படையாக கொண்ட ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள். மேலும் எங்களுடைய கரிக்குலம் அதை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்துவார்கள். அதனை நாங்கள் எப்படி வடிவமைத்திருக்கிறோம் என்றால், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தொழிற்சந்தைக்கு பொருத்தமான மாணவர்களை கிட்டத்தட்ட உங்களுடைய கற்கை நெறியிலே 25 அளவிலான கிரெடிட்கள் ஆங்கிலம் மற்றும் IT தொழில்நுட்ப ரீதியான அறிவினை மாத்திரமல்லாது இது சார்ந்த தொழில் முறைமைக்கு தேவையான மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்டுகளையும் உள்ளடக்கினதான ஏனைய பல்கலைக்கழகங்களோடு ஒப்பிடுகிற போது ஒரு விசேட தன்மையினை இந்த பீடத்தினுடைய பாட விதானங்கள் கொண்டிருக்க வந்திருக்கிறது. எனவே நான் அதிக